ஹாய். ஆக்சுவலாக உங்களுக்கு ஏற்கனவே 9300 9500 அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான மொபைல்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதாவது இந்த ஒரு சாதாரண மொபைல் அப்படின்னு தோணுது இல்லையா? பார்த்தா அப்படி சின்னதாக இருக்குது, ஆனால் பெரிய கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுதா? பட் இது வந்து ஒரு லேப்டாப் லெவல் மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு பாக்ஸ் டைப், அதாவது ஒரு பென்சில் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் டைப் மொபைல். உள்ள இது ஒரு லேப்டாப்புக்கு சமமான ஒன்று. ஏன்னா இதில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. நான் நண்பர் அந்துவன் கிட்ட கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு, ஆனால் மறுபடியும் லூஸ் ஆகி போச்சு. ஸோ அவர் போய்ட்டு பார்த்து இதை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லணும். இன்னும் நிறைய கேஜெட்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணாருன்னா நான் ஒவ்வொரு கேஜெட்டாக உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அண்ட் ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன் நிறையா. ஏன்னா இது எல்லாமே ஒரு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான். இது சயின்டிஃபிக்கலாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ப்ராடக்ட் இருந்ததா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அண்ட் ஜெம்ஸ்டோன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்க்கு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான வழி, தீர்த்து வைக்கிறதுக்கான வழி, சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டாக அது கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றியும் உங்களுக்கு நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, ஒவ்வொரு வீடியோவாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டைமிங் கரெக்டாக செட் ஆக முடியும். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மொபைல்ஸ் இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும்னு ஸ்பெஷலாக. ஸோ அதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். எங்கே போச்சு இந்த கத்தி ஒன்று வச்சுருந்தேன், அந்த கத்தியை காணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் மொபைல் உங்களுக்கு காமிக்க போகிறது. வா வா, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்களா? இந்த மொபைலோடைய மாடல் 9110, அதாவது 9110 அப்படிங்கிற ஒரு மொபைல் இது. இந்த மொபைல் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1998 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைமில் வந்த மொபைல் தான் இது. ஆக்சுவலாக இந்த மொபைலும் ஒரு ஓப்பன் டைப் மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணணும்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகே, இந்த மொபைல் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. பட் இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து போயிடுச்சு. அதனால் இது ஜஸ்ட் கலெக்ஷனுக்காக மட்டும்தான் வாங்கினேன். ஏகப்பட்ட ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம அந்துவன்கிட்ட கொடுக்கலாம். இதை ரெடி பண்ண முடியுமா? ஏன்னா அவர் எல்சிடி ஸ்க்ரீன்லாம் ரெடி பண்ணுறதுல கில்லாடி. அதனால் இந்த எல்சிடி ஸ்க்ரீனை ரெடி பண்ண முடியுமா அண்ட் இந்த மொபைலை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மொபைலுக்கு உண்டான டவர் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த டவர். இந்த டவர் வந்து நம்ம இந்த எஃப்எம் ரேடியோலாம் நம்ம எடுப்போம் இல்லையா டவர், அந்த மாதிரி இந்த டவர் வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அண்ட் இப்படி மடக்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு வரும். இது சப்போஸ் ஒர்க் பண்ண வைக்க முடிஞ்சால் ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம அந்துவன் ஃப்ரீயாக இருக்கணும். முதல்ல அவர்கிட்ட சொல்லி தான் இதெல்லாம் ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ இதோடைய பேட்டரின்னு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான பேட்டரி, இன்பில்ட் பேட்டரி உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னா அப்பப்போ இதை சார்ஜ் மட்டும் போட்டு வைக்கலாம். ஏன்னா அது நம்ம கடமை. ஓகே, செமையாக இருக்குது பாருங்களேன். இங்கே மேலே 2 பட்டன், இங்கே ஏரோ மார்க் பட்டன் அண்ட் இது வந்து டயல் பட்டன், இது டயலர் பட்டன். ஆனால் பேசுகிறதுக்கான இயர்ஃபோன் இங்கே காணோம். பட் வந்து வெளியில் இங்கே ஸ்பீக்கர்லாம் இருக்குது, நல்லா கேட்கும் போல இருக்குது. இந்த இடத்துல வந்து இயர்ஃபோன் இருக்கும் இல்லையா, அது இருக்கிற மாதிரி தெரியல. பட் இது வந்து சிம்மு எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே இப்போ இந்த பேட்டரி நம்ம கழட்டிட்டோம். ஓகே, சிம்முக்கான ஆப்ஷன் ஸ்லாட்டு இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அந்த சிம் கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, ஓ மை காட், எப்படி ஓப்பன் பண்ணுறதா இருக்குது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம்ல இருக்குது. இந்த இது ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டை வெளியில் எடுத்துகிட்டு அண்ட் இதில் ஒரு மெமரி கார்டும் இருக்குது. மை காட், இதில் மெமரி கார்டும் இருக்குது. இது வந்து இந்த மூடி, இதோடைய மூடி, இதில் மெமரி கார்டும் இருக்குது பாருங்கள். ஸோ நோக்கியாவுடைய மெமரி கார்டு அப்ளிகேஷன் 8 MB 8 மெகாபைட், வெறும் 8 MB மெமரி கார்டு. அப்போ பார்த்துங்க டேட்டாலாம் அப்போ எவ்வளோ கம்மியாக இருந்திருக்குன்ட்டு. ஒரு மெமரி கார்டு இருக்குது அண்ட் ஒரு சிம் கார்டும் இருக்குது. வெரி ஓல்டு சிம் கார்டு. இந்த வெரி ஓல்டு சிம் கார்டு வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு மை ஃபேவரட் ஏர்செல்லுடைய சிம் கார்டு, ஏர்செல் சிம் கார்டு இருக்குது. இது வந்து ஏர்செல் சிம் கார்டு அப்படி உள்ள போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபோனை ஒர்க் பண்ண வைக்க முடிஞ்சால் அது நம்மளுடைய பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் 1990s வந்த மாடல். அப்போ பார்த்துக்குங்க 90s எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் 90s மட்டும் இல்லை, நம்ம ஆளுங்க அதுக்கு முன்னாடியே பயங்கர அட்வான்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. நம்ம ஆளுங்கன்னா நம்ம இந்தியன் மக்கள் இல்லை, ஜப்பான், யூஎஸ் அவங்கள சொல்கிறேன், ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் வந்து என்ன தான் மூத்த குடியாக இருந்தாலும்
பெருசாக இந்த அறிவியல் ரீதியாக எதுவும் கண்டுபிடிக்கல. பட் நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே அறிவியல் தான். முன்னாடி இருந்தது எல்லாமே அறிவியல் தான். கோயிலாகட்டும், கட்டிடங்களாகட்டும், சம்பிரதாயங்களாகட்டும், இது எல்லாமே அறிவியல் இருக்குது. எல்லாத்துலேயுமே அறிவியல் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்களா சார், சூப்பராக இருக்குல்ல இது பட்டன்ஸ். 1998 வந்த ஒரு கம்ப்யூட்டர், சின்ன கம்ப்யூட்டர் பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேக்ஸ் எஸ்எம்எஸ், ஓகே ஃபேக்ஸ் இருக்குது, ஃபேக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எஸ்எம்எஸ் இருக்குது, இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்குது. எப்போது 1998 இன்டர்நெட் இருக்குது. அப்புறம் கான்டாக்ட்ஸு, நோட்ஸு, கேலண்டர், சிஸ்டம், அதுக்கப்புறம் கேம்ஸு, கண்ட்ரோல், கேப்ஸ், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. 1998 இந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாடலை கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் அவங்க உழைச்சிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் வெரி 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 ரேர் மாடல் ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வா. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப க்யூட்டான, அழகான ஒரு மாடல் தான். இதெல்லாம் ஒர்க்கிங்கில் இல்லை, பட் நம்ம அந்துவனால் ஒர்க் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்துவன்கிட்ட ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட கேஜெட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை அவர் ரெடி பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஜெட்ஸையும் ரெடி பண்ண கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேமிங் மொபைல், கேமுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மொபைல் இந்த மொபைல். ஓ மை காட், இதில் பேட்டரி இல்லை அண்ட் சிம் கார்டு போடுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதில் ஓகே பேட்டரி நம்ம தனியாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கான பேட்டரி நம்மக்கிட்ட வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குமான்னு செக் பண்ணுவோம், அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோடைய மாடல் பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த மொபைல்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஒரு கொஞ்சம் செலவு தான், இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. பட் இதெல்லாம் ரொம்ப ரேரான மாடல்ஸ், ரொம்ப ரேர். மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஃபாரின்லாம் வச்சுருப்பாங்க, பட் இந்தியாவில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கர்சர் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு, மேலே டாப் பாட்டம் இதெல்லாம் இருக்குது. மேலே பாருங்கள், மேலே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கான ஒரு ஜாய்ஸ்டிக், அந்த ஆப்ஷன் தான் இது. இப்படி வச்சுட்டு கேம் விளையாடுறது இப்படி. ஸோ இதுவும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓ மை காட், இது லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ இது உடஞ்சதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தா இதில் எதுவும் இல்லை. பட் இதுக்கு வந்து இந்த மாடலுக்கு நம்ம ஏதாவது இது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெடி பண்ண முடிச்சா ரெடி பண்ணணும். அண்ட் அடுத்த மாடல் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் மாடலும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் தான் இது. நெக்ஸ்ட் மாடல், ஸோ இந்த மாடலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா E90. ஒரு சாதாரண மொபைல் மாதிரி இருக்கா? இது இயர்லி 2000s வந்த ஒரு லேப்டாப். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு லேப்டாப் ரேஞ்சுக்கான ஒரு மாடல். இதுவும் வந்து ரொம்ப ரேர் மாடல் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதையும் நம்ம வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதோடைய இந்த இடத்துல சில பட்டன்ஸ் வரும் போல இருக்குது, அது காணும். பட்டன்ஸாக இல்லை கிளாஸான்னு தெரியல, அது காணும். பட் ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல மாடல் தான். ஸோ இதுக்கான பேட்ரி எங்கேயாவது இருக்கா? பேட்ரி, வாவ், இதுக்கு பேட்ரி இருக்குது. நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் ஓகே இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, சின்னதாக இருக்குது. மேபி சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்ம அந்தவன்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதோடைய மாடல் நம்பர் வந்து E90 அப்படிங்கிற ஒரு மாடல். இதெல்லாம் ஏகப்பட்ட ரேட்டு. இன்றைக்கி ஒர்க்கிங் கண்டிஷனில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்பா நம்மளெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான மாடல். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மொபைல்ஸ்லாம். இப்போ வாங்கியாச்சு. இதெல்லாம் இப்போ ஒர்க் பண்ண வைக்கணும். ஒர்க் பண்ண வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலி இன்னொரு மொபைல், ரொம்ப 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 வித்தியாசமான மொபைல். இதுவும் ஒரு கேமிங் மொபைல் தான். இந்த மாதிரி மொபைலை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம், அதுக்காக ரொம்ப பில்டப் பண்ணக்கூடாது. பட் ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம் மேபி. இது கொஞ்சம் டேமேஜான நிலைமையில் தான் இருக்குது. இருந்தாலும்
உங்களுக்கு இந்த மாதிரியும் மொபைல் இருந்ததா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் டேன் டேடன். என்னடா இது மூஞ்சில் பூரானா விட்டுருக்கு, சைடில் பொக்கையாக இருக்குது, பல்ல காணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது விஷயம் இல்லை. விஷயமே இது ஒரு கேமிங் மொபைல், அதனால் இதை வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜாய்ஸ்டிக் தான் இதில் இப்போ வரப்போகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், என்னடா கீபேடை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்றீங்களா? ஸோ டேன் டேடன், இந்த மொபைலோடைய கீபேட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃப்ளிப்பு மேலே நம்ம வந்து திருப்பிட்டு கேம் விளையாடுறதுக்கான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ இதில் கேமும் விளையாண்டுக்கலாம். அண்ட் இது ஒரு QWERTY கீபோர்ட். பார்த்திங்கன்னா இதில் கியூலேருந்து இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மீதி லெட்டர்ஸ்லாம் அப்படி இருக்கும் அந்த சைடு. ஸோ அந்த டைமில் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு, இப்படி கடன்ட்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த மொபைல் வந்து ஒரு வித்தியாசமான மாடல். ஸோ நோக்கியாவில் எவ்வளோ வித்தியாசமான மாடல்ஸ் வந்து இருக்குன்ட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நோக்கியா ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அவங்க இத்தனை மாடல்ஸ் பண்ணாங்களே தவிர அவங்களுடைய கோர் அதை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நமக்கு நிறைய மாடல்ஸில் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ ஒரே ஒரு கட்டமான மொபைல் வச்சுக்கிட்டு அதில் எல்லா ஃபீச்சர்ஸையும் வச்சுக்கிட்டு எல்லா ஆப்ஷனையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நோக்கியாவில் எந்த ஃபீச்சர்ஸும், அதாவது இப்போ யூடியூப் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ யூடியூபே வரல. அந்த டைம்லேயும் பல மாடல்ஸ், நிறைய வித்தியாசமான. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் நம்ம வந்து இந்த பேனல் எல்லாம் மாற்றிக்கலாம், டெய்லி ஒரு பேனல் மாற்றிக்கலாம், புது மொபைல் மாதிரி வச்சுக்கலாம், லைட் செட் பண்ணிக்கலாம், ஃபோன் வரும்போது பின்னாடி லைட் அப்படியே எரியும், கிடுக்கிடுன்னு எரியும், சின்ன லைட்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன விஷயங்கள், அழகான விஷயங்கள், ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்கல் மாடல்னால் நோக்கியா தான். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாடல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே வீடியோ வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ எப்போ போடுன்னு தெரியல, இருந்தாலும் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு டைம் உங்களுக்கு இந்த மொபைல்ஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ இது 9500, இது 9110, 9300லாம் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஒன்று ரெடி பண்ணிட்டாரான்னு தெரியல. இது E90, இது E71, அண்ட் இது என்கேஜ், நோக்கியாவுடைய கேமிங் மொபைல். நோக்கியா கேம்னு நினைக்கிறேன். இந்த மாடலுடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் என்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னமும் வித்தியாசமான மாடல்ஸ்லாம் நோக்கியாவில் நிறைய இருக்குது. கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய்.